வெல்கம் டு ரமதி ஹோம். நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ், ஹெல்த்தி டிப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஹனி வந்து பியூரான ஹனி, ஜவ்வாது பியூர் ஹனி, ஸ்ட்ரைட்டாக மலையிலேருந்தே எடுத்துன்னு வரப்பட்ட ஹனி தான் இது. வரப்புற காலங்களில் மட்டும் இல்லாமல் இப்போவும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு தான் நம்ம வந்து ஆசைப்பட்டுட்ருக்குறோம். இது போல் பியூரான ஹனி உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். அதை வந்து செக் பண்ணிவிட்டு வேணுன்றவங்க ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து டெய்லியுமே பால் காய வைப்போம். காய வைக்கும்போது நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தால் ஓகே. சரி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணோம்னா, சடனாக நம்ம வந்து பார்க்காத போது டக்குன்னு பொங்கி வந்து கேஸ் மேலே வந்து சிந்திடும் கண்டிப்பாக. அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து காஃபி போடும்போது சர்க்கரை, காஃபி தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் சேர்க்கும் போது அந்த பால் வந்து கண்டிப்பாக சிந்தும், பக்கத்தில் கொஞ்சமாச்சும் சிந்தும். அப்படி இல்லைனாலும் நம்ம ஆற்றும் போதாச்சும் கண்டிப்பாக அந்த கிளாஸை சுற்றி கண்டிப்பாக பால் வந்து சிந்தும். அது போல் இருக்கும்போது நம்ம வந்து அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து காஞ்சி போயிடும். நம்ம வந்து அதுக்கப்புறம் லிக்யூட் போடணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பரில் வந்து நல்லா தேய்ச்சா தான் அந்த பால் வந்து நல்லாவே க்ளீன் ஆகும். அதை தவிர்க்கிறதுக்காக உடனே ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அதை வந்து ஒரு கிளாத்தால் வந்து நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டோம்னா அது வந்து உடனேவும் க்ளீன் ஆகிடும். நமக்கு வந்து ரொம்பவே சிரமம் வந்து இருக்கவே இருக்காது. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து எல்லார் வீட்லேயுமே டஸ்ட்பின் இருக்க தான் செய்யும். அது வந்து நம்ம கவர் போடாமல் அப்படியே யூஸ் பண்ணோம்னா அந்த டஸ்ட்பின் ஓரத்துலலாம் நல்லாவே அழுக்கு வந்து அப்படியே பதிஞ்சு போயிடும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே அழுத்தி தேய்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நியூஸ் பேப்பரை வந்து அப்படி கவர் போடாத பட்சத்தில் அப்படி கவர் போட்டிருந்தாலும் அதுக்கு மேலே கூட இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கவர் வந்து நல்லா அந்த சுற்றி நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பேக்கிங் சோடா வந்து தூவி விட்டோம்னா அதில் வர ஸ்மெல்ஸ் எல்லாம் இல்லாமலே போகும். அந்த ஸ்மெல் எல்லாமே அந்த சோடா மாவே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வந்து சமைக்கும்போது எண்ணெய் வந்து டைல்ஸ் மேலே அப்படி இல்லைன்னா கேஸ் மேலே வந்து கண்டிப்பாக சிந்தும். எண்ணெய் மட்டும் இல்லை, முட்டை சிந்துனாலும் இதே டிப் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிற கோலம் மாவாக இருந்தாலும் சரி, கோதுமை மாவு இருந்தாலும் சரி, நம்ம வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற ஸ்டேஜில் வச்சுருப்போம். அந்த மாவை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே தூவிட்டு நல்லா தொடச்சி எடுத்தோம்னா க்ளீன் ஆகிடும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, இது போல் வர மிளகாய் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்காமல் அதில் இருக்கிற காம்பு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அப்பப்போ அந்த மிளகாவை வந்து கழுவி வாஷ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. இது போல் வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது ஒரு சில டைமில் நம்ம வந்து உடனே வாஷ் பண்ணிவிட்டு போடும்போது எண்ணெய்லாம் அப்படியே தெறிக்கும். அதனால் இது போல் ஒரு 5 மினிட்ஸில் இந்த மிளகாவை வந்து காய வச்சுட்டு ஒரு டப்பாவில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினாவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து மிக்ஸி ஜார் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து மோஸ்ட்லி வெங்காயம், தக்காளி அதை வந்து நல்லா அரைப்போம். அதை செஞ்சுட்ட பிறகு வேறு ஏதாச்சும் ஜூஸு அது போல் போட்டோம்னா அந்த ஸ்மெல்லு வந்து அப்படியே இருக்கும், குடிக்கவே முடியாது. அந்த வெங்காயம் ஸ்மெல்லு தான் வரும். அது வந்து இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு வந்து ஒரு அரை எலுமிச்சை சாறு, பேக்கிங் சோடா ஒரு அரை டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வெந்நீர் வந்து அதிலே அந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மெல்லும் இல்லாமலும் போகும். அதுக்கப்புறம் ஓரத்தில் ஒட்டி இருந்துச்சுன்னா அழுக்கும் எல்லாமே சேர்ந்து க்ளீனாக ஆகிடும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்ம டெய்லியுமே இந்த வேலை செஞ்சு வச்சிட்டோம்னா மிக்ஸி ஜார் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும். அடுத்த டைம் அரைக்கும் போது எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்கும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர், பாத்திரம் தைக்கிறதுக்கு வந்து நம்ம ரெகுலராகவே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம அப்படியே வாஷ் பண்ணிகிட்டே வைக்காமல் ஒரு சுட தண்ணியில் எலுமிச்சை சாறு, பேக்கிங் சோடா, அப்படி இல்லைன்னா எலுமிச்சை பழச்சாறு இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கலாம். அதை ரெண்டுத்தையும் கலந்துட்டு சுட தண்ணியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பரை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் அதிலே போட்டு விட்டுட்டோம்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடும்.
அடுத்த டைம் அடுத்த பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் அந்த ஸ்க்ரப்பரில் இருக்கிற அழுக்கு எல்லாமே சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணாவே மோஸ்ட்லி 50% போயிடும். அது இல்லாமல் பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கோம், 100% போயிடும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, சிங்கில் ஏதாச்சும் அடைப்பு இருக்கோ இல்லை பேட் ஸ்மெல்ஸு வந்தாலோ இதை வந்து நம்ம ரெகுலராக செஞ்சோம்னா இது வந்து அதை எல்லாமே வந்து நம்ம வந்து தாராளமாக தவிர்க்கலாம். அதுலேருந்து வர பேட் ஸ்மெல்ஸ் எல்லாம் வராமல் இருக்க பேக்கிங் சோடா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே எலுமிச்சை சாறு இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா வினிகர் இருக்குது இல்லைங்களா, கடையில் வந்து கேட்டாவே தருவாங்க. வினிகர் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அந்த சோடா மாவு மேலே ஊற்றி விட்டோம்னா அது வந்து நல்லா பொங்கி வரும். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுவோம். அதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து அந்த சோடா மாவு அந்த வினிகர் மேலே ஊற்றி விட்டோம்னா உள்ளே இருக்கிற அழுக்கு பேட் ஸ்மெல்ஸு எல்லாமே கண்டிப்பாக வராத மாதிரி அது வந்து தடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து தண்ணி வந்து இதை வந்து நான் மோஸ்ட்லி எப்போ செய்வேன்னா நைட் டைமில் தான் செய்வேன். அப்போ தான் உடனே நம்ம வந்து டேப்பில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம். இது போல் பண்ணும்போது நம்ம சிங்கில் இருக்கிற அடைப்பு இருக்காது, வரக்கூடிய பேட் ஸ்மெல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரவே வராது. அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம தினமும் தோசை தான் ஊற்றுவோம். அப்படி தோசை ஊற்றிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கல்லை வந்து சும்மா சாதாரணமாக அப்படியே கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சுருவோம். அது போல் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. இது நம்ம தோசை ஊற்றிட்ட பிறகோ இல்லை வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 டேஸ்க்கு ஒன்ஸோ இது போல் பண்ணி வச்சோம்னா ரொம்பவே நம்ம வந்து தோசைக்கல்லை வந்து மெயின்டைன் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, தோசை தவாவை வந்து கேஸ் மேலே வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் ஆன உடனே லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்மக்கிட்ட எலுமிச்சை பழம் இருக்கும் எப்படியும், அதை வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோக்கில் குத்திட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த தோசை தவா ஃபுல்லாகவே நான் வந்து தேய்ச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ணுவேன். பார்க்கும்போது சைட்லலாம் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ண அந்த கத்தியில் வச்சு சொரணுமா அந்த கருப்பு கலரில் இருக்கிறது எல்லாமே அழகாக வெளியே வந்துட்டு நம்ம தோசை கல் வந்து நல்லாவே க்ளீன் ஆகிடும். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடச்சி வச்சுப்போம். இதை வந்து ரொம்ப அதிகமாக ஒன்றும் வாஷ் பண்ண தேவையில்ல. அந்த லெமன் இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் வராது. ஃபஸ்ட்டு தோசை ஊற்றும் போது மட்டும் எண்ணெய் தடவி வந்து ஊற்றலாம்.